ஹாய். ஒவ்வொரு வருஷமும் எங்கள் மாமாவோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். ஆனால் அவங்ககிட்டே காசு வாங்கி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா யாராவது தர்றதை சேர்த்து வச்சுட்டு அந்த காசில் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். ஆனால் இந்த வருஷம் வந்து எப்படின்னா என்னோடய சொந்த உழைப்பில் யாருக்கிட்டையும் காசு வாங்காமல் வாங்கி கொடுத்தேன். உண்மையிலே ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து அவங்களோட நேமும் என்னோட நேமும் ஷார்ட்டாக போட்டு கஸ்டமைஸ் பண்ணி 4 கிராமில் டாலர் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். இது வந்து அதுக்கடுத்த பர்த்டேக்கு நான் எப்போவாது கிராஃப் பண்ணுவேன். அதனால் கிராஃப் பேப்பர் வாங்கித்தாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்டே வாங்கிட்டு வர சொல்லி நான் அவங்களுக்கு தெரியாமல் க்ரீட்டிங் கார்டு பண்ணி கொடுத்துருந்தேன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு. இந்த வருஷம் என்ன கிஃப்ட் வாங்கினேன்னா, நம்ம தோட்டத்தில் வைக்கிறதுக்காக ஃபுல்லாமே ஃப்ரூட்ஸ் வெரைட்டி செடி தான் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்களுக்கும் ஆசை தான், அதை விட எனக்கு தான் அதிகமாக இந்த ஃப்ரூட்ஸ் செடி மேலே ஆசை. அதனால் நானே இந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ வைக்கிறது வந்து அவகேடோ. நம்மளோட கிளைமேட்டுக்கெல்லாம் வருமா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வருன்றதுனால வாங்கி வச்சாச்சு. அப்புறம் மல்பெரி செடியுமே வாங்கியிருந்தேன். அந்த மல்பெரி செடியில் நிறைய பழத்தோடே இருந்துச்சு. தம்பி எல்லாம் பாதி பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டான். அப்புறம் அந்த செடியை வச்சு விட்டாச்சு. அந்த போல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரண்ட செடி நிறையா வளர்ந்துருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பறிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே களை வந்து அதிகமாக வேலி உரம் இருந்ததுனால மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்ருந்தோம். அவங்க வந்து இந்த செடி மேலேயுமே ஃபுல்லாக அடிச்சு விட்டதுனால ஃபுல்லாகவே வாடிடுச்சு. இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால குட்டியாக தழுத்து வந்துட்டுருக்கு. வளர்ந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடணும். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.